எல்லாருக்கும் வணக்கம். என்ன எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்களா? நாளைக்கு சம்பவம் உறுதி, தளபதி விஜய் எப்போ மைக்க பிடிப்பாரு, என்ன பேசுவாரு அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்புல இருப்பீங்க. ஸோ நானும் அப்படிதான் இருக்கேன். நாம மட்டும் இல்ல, தமிழ்நாடே எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாளைக்கு தளபதி விஜய் என்ன பேசுவாரு அப்படின்ட்டு. ஒவ்வொரு அரசியல் விமர்சகர்களும் இன்னத்துக்கு கண்டென்ட் எப்படிலாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. லோக்கல்ல இருந்து நேஷனல் மீடியா வரைக்கும் நாளைக்கு தளபதி விஜய் தான். அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இன்னைக்கு நான் எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி இப்போ நான் பேசிட்டு இருக்க வாய்ஸ் கிளியரா இருக்கா? ஏன்னா எல்லாரும் முதல்ல நான் பேசுறத பத்தி அதான் மைக் வாங்கி வச்சுட்டு பேசுங்க, ஒரு மைக் வச்சுட்டு பேசுங்க. நீங்க நேற்று அதையும் ட்ரை பண்ணி பார்த்தேன். நாம ரொம்ப ஹை கிளாஸ் மைக் ஒன்று வாங்கல, ஒரு நார்மலா உள்ளதான் ஆன்லைன்ல பார்த்தா வாங்கியிருந்தேன். அது சரியில்லாட்டு நிறைய பேர் கமெண்ட்ல போட்டு அண்ணா கிளியரா இல்லைன்னா அப்படின்னீங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்முடைய வாய்ஸ் பேஸே கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் கனமா தான் இருக்கும், தட்டிமா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நமக்கு மைக்கு செட் ஆகும்னு நினைக்கிறேன். நம்மளுடைய ஃபோன் அந்த கிளாரிட்டி இதுவே எனக்கு ஓகேவா அப்படின்ட்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்கு, இல்லை மைக் இல்லை வேற மைக் வாங்கணுமா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, ஓகேவா? சரி, இன்னைக்கு எதை பத்தி பேச போறேன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு ட்விட்டுங்க பயங்கரமா வயலாயிட்டே இருந்துச்சு. யாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜில்லா படத்துல தளபதி விஜய் கூட சேர்ந்து நடிச்சிருப்பார்ல, அதாவது உங்க கரெக்டா சொல்லணும்னா இந்த கும்கி படத்துல வருவார்ல, அதாவது லட்சுமணனுக்கு அப்பா ஒரு கேரக்டர் வருவார்ல, கிராமத்துக்காரர். ஸோ அவர் ஜோ மல்லூர் நினைக்கிற ஒரு பேரு. அவர் பேசின ஒரு ட்விட்டு மாதிரி ஒரு வயலாயிட்டு இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த தலைமுறை இளைஞர்கள் பார்த்தீங்கன்னா அறிவாளிகள் பின்னாடி தான் போகணும். நான் விஜய் கூட ரொம்ப நெருக்கமானவன் இருந்தாலும் சொல்றேன், நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் பின்னாடி போகக்கூடாது. அதாவது உண்மை இந்த தலைமுறையிலிருந்து உருவாகிற ஒரு தலைவர் நடிகனா இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பயங்கரமா அந்த எதிரிகள்லாம் வயலாகிட்டு இருக்காங்க. நீங்க என்ன சொன்னாலும் அந்த கும்பிட்ட ரசிகர்கள் அது புரியாது அப்படி இப்படி நிறைய ட்ரோல் நடந்துட்டு இருந்துச்சு. ஸோ நீங்க இதை எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஸோ நான் அவர்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன், இந்த பதில், அதாவது இந்த ட்வீட் பார்த்ததுல இதுக்கு பதில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் நான். சரி, இந்த தலைமுறையில் வந்து அறிவாளி பின்னாடி தான் போகணுங்கிறீங்களே, அப்போ விஜய் அவர்கள் நான் விட்டாளா நான் கேட்குறேன். சரி, ஒரு தலைவனா உருவாகிறவன் சினிமா நடிகராக இருக்கக்கூடாதுங்களே, ஏன் இருக்கக்கூடாது? உங்களோட தலைவன் அப்படிங்கிறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அடையாளம் என்ன? ஒரு தலைவனா எப்படி இருக்கணும் உனக்கு தெரிஞ்சிடுங்க. ரொம்ப மிகப்பெரிய ஒரு புத்திசாலியோ ரொம்ப மிகப்பெரிய ஒரு அறிவாளியோ ஒரு தலைவனா இருக்கவே மாட்டான் அவன். ஏன்னா அவன்கிட்ட சுயநலம் தான் அதிகமா இருக்கும், பொதுநலம் இருக்கவே இருக்காது. அதாவது எல்லா பொதுநலத்தையும் ஒரு சிறு சுயநலம் இருக்கும். ஓகே, அந்த சுயநலம் எந்த அளவு பொறுத்து தான் அவன் தலைவனா இல்லைங்கிறத முடிவு பண்ண முடியும். நீங்க சொல்லக்கூடிய மிகப்பெரிய அறிவாளிகள், அதாவது அறிவாளிங்கிறவங்க குரு ஸ்தானம் தான், அவங்க தலைவர்லாம் முடியாது. இப்போ நம்மளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்குற டீச்சர்ஸ் குரு, அவங்களாம் மிகப்பெரிய அறிவாளியா இருப்பாங்க. ஸோ அவங்கள தலைவர் கிடையாது, அவங்க குரு ஸ்தானத்துல தான் வைக்க முடியும். தலைவங்கிறதுக்கு என்ன மிகப்பெரிய ஒரு அடையாளம் கேட்டீங்கன்னா, மனிதாபிமானம், தன்னுடைய மக்களை எல்லாரையும் சமமா மதிக்கக்கூடிய, அவங்கள நேசிக்கக்கூடிய ஒரு தலைவனா இருக்கணும். அவன் மிகப்பெரிய அறிவாளி இருக்கணும் அவசியம் கிடையாது, மிகப்பெரிய புத்திசாலி இருக்கணும் அவசியம் கிடையாது, மிகப்பெரிய சிறந்த ஒரு பேச்சாளர் இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. அதாவது இந்த மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நல்லதா பண்ணணும், நம்ம மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவராக இருக்கிறவன் தான் மிகப்பெரிய ஒரு தலைவன். ஸோ அந்த எண்ணங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவர்கள் இப்போ வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு தலைவராக இருக்கு, அவர் தகுதியானவர் தான். அது எந்த ஒரு மாற்றத்தையும் சொல்ல முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய சினிமா துறை மூலமா கோடி கோடியா சம்பாதிச்ச நிறைய நடிகர்கள் இருக்காங்க, உங்களுக்கு தெரியும். அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் தனக்காக ஒரு போஸ்டர் ஒட்டி கட் அவுட் வச்சு பாலாபிஷம் பண்ணி கொண்டாடுது. நான் அதை பார்த்தீங்கன்னா சரி சொல்ல மாட்டேன் எந்த காலத்துலையும். அது அது தவறு தான். என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கட் அவுட் பாலாபிஷம் பண்ணுறது, அப்புறம் ஃபேமிலியை விட்டுட்டு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறக்காண்டி வீட்டில் கஷ்டப்படுத்தி அம்மா பாட்டு சண்டை போட்டு பணத்தை வெட்டுறது, அது பார்த்தீங்கன்னா அந்த வயசுல பார்த்தீங்கன்னா அவங்க அறியாம பண்றது. ஓகேவா? அந்த தலைமுறை அப்படி இருந்து தனக்காக அப்படி இருந்த ஒரு கூட்டத்துக்கு, அதாவது அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்க குடும்பத்தை பாருங்க, நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க சொல்ல மாட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸ், ஒரு மினிமம் கேரண்டி மார்க்கெட்டிங், ஒரு மாசம் ஆனதுக்கு அப்புறம் இவங்க படம் எப்படினாலும் ஓடிடும் அப்படின்னு ஒரு மினிமம் கேரண்டி வந்ததுக்கு அப்புறம், தனக்குன்னு ஒரு செல்வாக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்க உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க குடும்பத்தை பாருங்க அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது. அந்த தனக்காக ஆரம்பத்துல இருந்து நின்ன அவங்களுக்கு திருப்பி நாம ஏதாவது பண்ணணும், நாம இந்த லெவலுக்கு வந்துட்டோம், குறிப்பிட்டவளவு எல்லாம் பணம் பேர் போய் சம்பாதிச்சிட்டோம், ஸோ அதுக்கப்புறம் திருப்பி ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும், நம்மளுக்காண்டி ஆரம்பத்துல இருந்தே போஸ்டர் ஒட்டி பண்ணவங்களுக்கு நம்மளும் ஒரு அரசியல் வாய்ப்பு கொடுத்து உங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்போம் அப்படின்ட்டு ஒருத்தர் வராருல, அதுதான் பெரிய மனஸ்தனம். ஒரு தலைவருக்கு உண்டான ஒரு தகுதினா அது சொல்லலாம். என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை மிஞ்சின ஒன்றும் கிடையாது. ஸோ இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, சினிமால இருந்து வராங்கண்ணே, சினிமா பின்னாடி ஏன் போறீங்க, ரசிகர் பின்னாடிலாம் சினிமா நடிகர் பின்னாடிலாம் போவாதீங்க. அதாவது நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரா திரைத்துறையில் இருக்கும்போது நீங்க அவருக்கு பின்னாடி, அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க பேரை பச்சை குத்திக்கிறது, அதுக்கப்புறம் அவருடைய கட்டோடு பாலாக்ஷன் பண்றது, ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா தவறு. ஏன்பா இளைஞர்கள்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா குடும்பத்தை பார்க்காம வேலைக்கு போகாம இப்படி பின்னாடி போய் வாழ்க்கை அடிச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லுங்க, நான் அதை ஏற்றுப்பேன். ஆனா இப்ப தளபதி விஜய் அந்த சினிமா நடிகர் அப்படிங்கிற நடிகருங்கிற அந்தஸ்துல இப்ப அவர் இல்ல. அவர் அதை தாண்டி அதை அடுத்த கட்ட பரிணாமமா அந்த நடிகர் அப்படிங்கிறதுல இருந்து மாறி இப்போ
அரசியலுக்குள்ள வந்திருக்காரு, அரசியல் தலைவரை உருவெடுத்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ அவரை நேசிச்சவங்க அவரை ஃபாலோ பண்ணி அவர் பின்னாடி போறதுல என்ன ஒரு தவறு கட்டிட்டீங்க சொல்லுங்க. ஏன் சினிமால இருந்து இருக்கிறவங்க அரசியலுக்குள்ள வரக்கூடாதா? என்னன்னு கேட்கிறேன். ஒரு அரசியலுக்குள்ள வராருன்னா அந்த அரசியல்ங்கிறது எவ்வளவுக்குள்ள இடத்துல உள்ளது. அது வந்து பாத்தீங்கன்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. வந்த உடனே ஜெயிக்க முடியாதுங்க. இப்போ ரசிகர்னு அவங்க கொண்டாடுறாங்கல்ல, அவங்க மட்டுமே வச்சு தூக்கி பிடிச்சி இவர் வந்து பாத்தீங்கன்னா முதல்வர் ஆக்கிட முடியாது. அவரு அரசுக்குள்ள வர்றதுக்கு மட்டும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஈஸியா ஒரு இப்ப எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப சீமான் அவர்கள் ஒரு அரசியல் இயக்கமா பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு பேசி 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 அவர் வெளியில காட்டிக்கணும் நான் யாருன்னு கொண்டு வரும். ஆனா இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலியர் ஈஸியா கிடைச்சிடும். விஜய் அவர்கள் வராரு அரசியல் அவர் வந்து பாத்தீங்கன்னா புதுசா எது கொண்டு போய் சேர்க்க முடியல. அவ வந்துட்டு மத்த கட்சியோட இவருக்கு அது ஒரு பிளஸ் அவ்வளவுதான். ஆனா அவர் ஜெயிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அவர் பண்ணக்கூடிய இந்த செயல் திட்டங்கள் மக்களுக்கு என்ன பண்ண போறாரு, என்ன விஷயம் பண்ண போறாரு, அந்த விஷயத்தை பொறுத்தா எல்லா மக்களும் அவர் ஓட்டு போடுவாங்க, அவர் தலைவரை ஏத்துப்பாங்க. அவர் வரும்போது இந்த எதிர்பார்ப்பு இருக்குல்ல ஈஸியா அவர் ரீச் ஆகிடலாம். எல்லாரும் மக்களிடையே ஈஸியா ரீச் ஆக முடியுது. ஃபெமிலியர் அந்த இதுதான் அட்வான்டேஜ் தவிர மற்றபடி ஏன்னா அப்படி நினைச்சு சொன்னீங்கன்னா நீங்க சினிமால இருந்து இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பேர் நடிகர்கள் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு வந்திருக்காங்க. எல்லாருமே ஜெயிக்க முடிஞ்சா ஜெயிக்க முடியாதுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா மக்கள் அவ்வளவு ஏமாளிலாம் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் இளைஞர்கள்லாம் அவ்வளவு ஏமாளி கிடையாது. ஸோ அவங்க வந்து வரும்போது எதிர்பார்ப்பு இருக்கும். அடுத்த கட்டமா அவங்க என்ன பண்றாங்க, என்ன ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க, அவங்க சொன்னதிலே நிறைய நிக்கிறாங்களா, அவங்க இந்த மக்களுக்கு உண்மையிலே நல்லது பண்ணு நினைக்கிறாங்க இல்லை சுயநலமா இருக்காங்களா. இப்ப கமலஹாசன் அவர் வந்தாரு, இப்ப பாத்தீங்கன்னா யாரை எதிர்த்தாரோ ஸோ அவங்களுடைய கூட ஒரு எம்பி சீட்டு காட்டி போயிட்டாரு. ஸோ அப்ப மக்கள் அவங்க அவ்வளவுதான் மரியாதை இருக்கும் அவங்க மேல. அவர் யாருமே பாத்தீங்கன்னா ஒரு தலைவரை பார்க்க மாட்டாங்க. சரத்குமார் அவர்கள் அதே மாதிரி இப்ப எல்லாருமே அதுக்கு முன்னாடி இருந்தவங்க. எம்ஜிஆர் அவர்களுக்கு அப்புறம் எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது. ஆனா தளபதி விஜய் அவர்களை நீ குறிப்பிட்ட ஒரு வட்டத்துக்குள்ள அடைக்க முடியாது. சோ அதுதான் அவருக்கு ஒரு பலமே. அதுக்கு அவங்க எங்க சினிமா நடிகரா இருந்து ஒருத்தர் வரும்போது அவர் தலைவனா நீங்க ஏத்துக்க கூடாது இளைஞர்கள் அப்படின்னா என்ன கருத்து சொல்றாரு இருந்தாலும் இப்படி இல்லை. இத்தனைக்கும் இருந்தாலும் அந்த ஃபீல்ட்ல இருக்காரு. சோ அப்ப அது முழுக்க தவறானது இல்ல. அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, அப்போ சினிமா நடிகர் வந்து தலைவனா ஏத்துக்க கூடாதுன்னா அப்ப ஒரு தலைவனா ஏத்துக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்கணும், யார் தலைவனா ஏத்துக்கணும் சொல்லுங்க. அப்போ இல்ல சொல்லுங்க என்ன இல்லை. இப்போ நம்ம நாட்டுல ஒரு நல்லா படிச்ச ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இருக்காரு, நான் சொல்றேன் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்காரு. ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாமலை இருக்காருன்னு வச்சுடுங்க. இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு இவங்களாம் வரமாட்டாங்க. இப்போ அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் ஒரு தேசிய கட்சியில் இருக்காரு, புரியுதுங்களா. அவர் வந்து நான் குறை சொல்லலை, அவருக்கு நம்ம மக்கள் மேலே நல்ல எண்ணங்கள் இருக்கலாம் வைக்கலாம் அதெல்லாம் மாற்றிக்கிறது கிடையாது. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க கட்சி மேலிடம் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கேட்டு பண்ணுவாரு தவிர அவருக்காக இந்த மக்களுக்கு தனியாக என்ன பண்ணலாம், நம்ம மாநிலத்துக்கு நம்ம மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினைச்சா கூட அவரால் பண்ண முடியாது. அதைத்தான் நான் திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு தலைவர் கேட்டீங்கன்னா சினிமால இருந்து வர்றதுனாலயே அவர் தலைவரை ஏற்கக்கூடியது கிடையாது. ஏன் சினிமால வந்து நடிச்சுட்டு வரதுனால அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு தலைவர் ஆகக்கூடாதா என்ன எதுன்னு கேட்கறேன். ஏன் தலைவர் ஆகக்கூடாதா? சினிமாங்கிறது ஒரு தொழிலுங்க, எல்லாருக்கும் ஒவ்வொரு தொழில் இருக்கு. படிச்சுட்டு வராங்க நல்லா வராங்கன்னா இங்க படிச்சுட்டு வந்ததுல ஒரு நல்ல மிகப்பெரிய ஒரு படிப்பு படிச்சுக்க எத்தனை பேர் இந்த அரசியல் இருக்காங்க சொல்லுங்க பார்ப்போம். நிறைய படிச்சவங்கள இப்போ எடுத்துக்கிட்டு பாமக அன்புமணி ராமதாஸ் அவர் படிச்சவர் தான் டாக்டர், ஓகேவா. ஆனா அவர் எதுக்குள்ள நீங்க அடைக்கப்பட்டிருக்காரு பாருங்க, ஒரு சாதிய வட்டத்துக்குள்ள. அவர் நல்ல திட்டங்கள் பண்ணலாம், ஆனா அவருக்கு பின்னாடி அவரே பாத்தீங்கன்னா ஒரு சாதிய வட்டத்துல அடைச்சிருக்காருங்க. அந்த பேஸ்ல தான் அவர் நிக்காரு. சோ அதை தாண்டி அவரால் வர முடியல. சோ இப்படி எல்லா அப்போ என்ன நினைக்கணும், எல்லா மக்களையும் சமமா பார்க்கக்கூடிய எல்லா மக்களையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் பொது. ஏன்னா இவர் வந்து கலைத்துறை இருக்கும் போதே நான் ஏதாவது திரும்ப சொல்றேன், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினரோ ஒரு குறிப்பிட்ட மதத்தினரோ இவரை தூக்கி பிடிச்சு கொண்டாடி இன்னைக்கு அவரு அந்த பெரிய இடத்துக்கு வரல. அது அவருக்கு தெரியும்ல. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இவங்களுக்கானவும் கிடையாது, பொதுவா இந்த மாநிலம் கிடையாது, கேரளா மாநிலம் எல்லா மக்களும் சேர்ந்து அவர் வந்து கொண்டாடுறாங்க. சோ அப்படிப்பட்டவர் எல்லாருக்குமா தானே யோசிப்பார் அந்த மனுஷன். சோ எல்லா மக்களும் அப்ப தமிழர்கள் எல்லாரும் முதல்ல தமிழ் தான், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் அவர் தூக்கி பிடிச்சி தளபதி கொண்டாடுறாங்க. அப்ப எல்லாரையும் அவர் ஈவனா தான் பார்க்க முடியும். ஆனா நீங்க மத்த எல்லாரையும் பாத்தீங்கன்னா ஒரு குறுகிய சாதி பட்டத்துக்குள்ள ஒரு இதுக்குள்ள அடைஞ்சிருப்பாங்க. அவங்க இவங்களோட தளபதி விஜயோட புத்திசாலியா கூட இருக்கலாம், அறிவாளியா கூட இருக்கலாம். அதுக்காக நம்ம தலைவர் ஆற்ற முடியுமா? தலைவருக்கு நான் மிக முக்கிய அதான் திரும்ப சொல்றேன், ரொம்ப புத்திசாலியாவோ ரொம்ப அறிவாளியாவோ இருக்கு தேவையில்ல. நம்ம மக்களுக்கு சுயமா முடிவெடுக்க தெரியணும், அந்த மக்களுக்கு முன்னாடி நிக்க தெரியணும், அந்த மக்களை அரணை பாதுகாக்க தெரியணும். மக்களுக்கு ஒரு அரணா இருந்து அது உண்மையிலேயே அவங்களுக்கு நல்லது பண்ணு நினைக்கக்கூடிய அது நல்ல உள்ள இருக்கக்கூடிய ஒருத்தர் தலைவராகலாம். அவர் எந்த துறையில இருந்தாலும் வரலாம். ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல நான் எதை பத்தி எங்களுக்குள்ள அர்த்தமா பேசணும்னு நினைக்க கேட்டீங்கன்னா, ரொம்ப நாட்களாவே இங்க வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடுனா இதை வந்து பாத்தீங்கன்னா முட்டாள்கள் மாதிரி தமிழ்நாட்டில் உள்ளவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய தலைவரை சினிமா துறையில திரைத்துறையில தான் தேடுவாங்க. மற்ற மாநிலங்கள்லாம் அவங்களாம் புத்திசாலிகள் மாதிரி அவங்களாம் வந்து திரைத்துறையில உள்ளவங்களாம் தலைவனா தேர்ந்தெடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா பெரிய புத்திசாலிகள் அறிவாளிகளையும் இங்க பேசுறது. அதாவது பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டில் உள்ளவங்கள ஒரு முட்டாள்கள் மாதிரியும் சினிமா பைத்தியங்கள் மாதிரியும் அந்த இளைஞர்கள் ரொம்ப கொச்சப்படுத்துறது, அவங்களாம் அறிவே இல்லாத மாதிரி. சரி, நான் கேட்குறேன், அதாவது ஒரு தலைவன் அப்படின்னா அவங்களுக்கு என்ன நீங்க வந்து மதிப்பீடு அளவீடு வச்சிருக்கீங்க? அவங்கதான் தலைவர்னு ஏத்துக்கிறதுக்கு நான் கேட்கறேன். ஒரு தலைவர்னா உடனே அவங்க பார்த்தீங்கன்னா சிறந்த ஒரு அறிவாளி, சிறந்த புத்திசாலி, அவங்க தான் தலைவராக இருக்குமா? ரொம்ப படிச்சவங்க அவங்க தான் தலைவர்னா அவங்கள பத்திரிக்கை அப்படியா? அப்படி சொன்னீங்கன்னா நீங்க தான் மிகப்பெரிய ஒரு முட்டாள். ஒரு உச்சபட்சமா பெரிய ஒரு படிப்பு படிச்சவங்க, பெரிய அறிஞர்கள், இப்போ வந்து தாமஸ் ஆல்வா எடிசன், ஐசக் நியூட்டன், அவங்களாம் நார்மல் பர்சனே கிடையாது. அவங்களாம் உண்மையிலேயே மிகப்பெரிய புத்திசாலிகள். ஆனா அவங்களாம் பார்த்தீங்கன்னா தலைவர் அப்படின்னா கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மென்டாலிட்டியே வேற. ஸோ அதே மாதிரி ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவாளிகள் எல்லாருமே ரொம்ப அதிகமாக சுயநலமாக தான் இருப்பாங்க. பொதுநலத்தில் வரைய மாட்டாங்க. நீங்க வந்து ஈஸியாக சொல்லிடுறீங்கல்ல, சினிமாக்காரன்ப்பா அவன் வந்து அரசியலுக்கு வரப்பா, அவன் முன்னாடி எல்லாம் பைத்தியமா போயிட்டு சினிமாக்காரன் தான் அரசியலுக்கு வருவான். நான் அதான் திரும்ப திரும்ப சொல்றேன். ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த புதுநலம் கொஞ்சம் இருக்கு. அதாவது அதுல கொஞ்சம் சுயநலம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நீங்க சொல்லக்கூடிய பெரிய அதாவது எனக்கு ஒரு சிலர், நீங்க ஏபிஜே அப்துல் கலாம் விட்டுருங்க, அவர் வந்து தனி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட டேலண்டே வேற, அதை விட்டுருங்க. அவர் வந்து மிகப்பெரிய ஒரு நல்ல மனிதர். ஸோ அவர் நல்லா படித்தவர், சரியா? அப்படிப்பட்டவங்க சில பேர் நீங்கள் கொடுங்க, மற்றபடி அதாவது ரேர் ஒருத்தர் தான். அதுக்கப்புறம் உள்ள நிறைய பேர் பாருங்க, சுயநலமா நம்ம நல்ல ஒரு பொசிஷன் வந்துட்டோம், நமக்கு பென்ஷன் வருது, நம்ம பிள்ளை நம்ம அடுத்த தலைமுறை இதே மாதிரி நல்லா படிக்க வச்சு ஒரு கவர்மெண்ட் உத்தியத்தில் வேலை வாங்கி கொடுத்துடணும். ஸோ அப்படிதான் நினைப்பாங்க தவிர, எப்போ எதுக்குப்பா நம்மளுக்கு இடத்துல யார் ஆண்டாண்டப்பா, அது நம்ம எல்லாத்தையும் நல்ல பிள்ளையா இருந்துட்டு போயிடும். ஸோ அப்படி கொண்டு வந்து நிறைய பேருக்கு இருக்கும். இப்போ தளபதி விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி திமுக இருக்கு. ஸோ அவர் நினைச்சா இப்போ அந்த இன்னும் சம்பாதிக்கணும் சந்தோஷமா எவ்வளோ இருக்குங்க. ஒரே ஒரு அரசு கட்சிக்கு சாதகமா ஒரு ட்வீட் போட்டு சாதகமா பேசிட்டு போயிட்டா போதும், அவருக்கு அந்த கட்சிக்காரங்க பாத்துக்கிற போறாங்க. ஸோ அவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம, இன்கிரிட்டஸ் இல்லாம, எந்த பிரச்சனையும் வராம அவருக்கு சேஃபா இருக்குது. அப்படித்தானே இப்போ ரஜினிகாந்த் இருக்காரு. அவர் யாரையும் சீண்ட போறது கிடையாது, எல்லாருக்கும் நல்லபடியா இருந்துட்டு போயிடும். இப்போ அதிமுகவா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவருடைய பிறந்தநாள், அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க மரியாதை செலுத்தி அவங்க மேடையில் போயிட்டு நல்லா ஒரு புகழ்ந்து 2 வார்த்தை பேசி போயிருவாரு. திமுக மேடையா திமுக போயிட்டு கலைஞர்கள் புகழ்ந்து ஒரு 2 வார்த்தை பேசி போயிருவாரு. ஸோ இப்போ யாரு இப்போ சீமான அவரை கூட்டு வந்து இப்போ எல்லாரு கூடயுமே அவர் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாரு கூடயும் நம்ம நல்ல பிள்ளையா இருந்து போயிடும் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கோட இருக்கிறவங்க. ஸோ இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ அந்த வகையில் ஒரு மனுஷன் தன்னை எவ்வளோக்குள்ள இடத்துல பண்ணுவாங்க. இந்த ஒரு அரசியல் தான் சும்மா நடிச்சிட்டு இருக்கீங்களா? வந்த உடனே அவங்க ரசிகர்கள் மட்டும் நினைச்சோன்னா தூக்கி பிடிச்சி அவர் வந்து முதல்வர் வைக்கிறாங்களா? எவ்வளோ இடங்கள், எவ்வளோ இன்னல்கள். இந்த ஆளுங்கட்சி திமுக மேல பாஜக அவ்வளோக்குள்ள 2 தடவை அங்கே அவ்வளோக்குள்ள உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ 2 ஆளுங்கட்சி எதிர்த்து ஒரு மனுஷன் தில்லா தைரியமா துணிச்சலா வராரு இந்த மக்களுக்காக. அதுல அவர் வந்து அதிகாரத்துக்கு வரணுங்கிற ஒரு ஆசை தான், வேற ஒன்றும் கிடையாது. அதை விட்டு வேற என்ன? மக்கள்கிட்ட வந்து பணத்தை எடுக்க வராரா இல்ல புகழ் கண்டி வராரா? அதான் அவர் அங்கேயே பார்த்துட்டாரு. இன்னும் எவ்வளவு நாள் அவர் அங்கிருந்து சம்பாதிக்கணுமே? புகழும் இருக்கு, பணமும் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு அதிகாரம் ஒண்ணு, என்னதான் பணம் பேர் புகழ் இருந்தாலும் நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரம் இல்லைனாலும் நம்ம நினைச்சதை பண்ண முடியல. ஏன் நம்ம மக்கள் நம்ம நேசிக்கூடிய கூட மக்களுக்குன்னா அந்த மக்கள் நம்பி வராருங்க. ஏன் அப்படி வர ஒரு தலைவனை ஏற்றுக்கூடாதா? ஸோ அப்படி ஒருத்தர் வரும்போது அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரை இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட்டை போடுறது, ஒரு விமர்சனம் பண்ணுறது, இதெல்லாம் என்ன பழக்கனே நமக்கு புரியல. இல்லை யாரும் அப்படி இருக்காங்க கேட்குறேன். நல்லதே இந்த மாதிரி ஆட்கள் இதெல்லாம் உபயோகம் மட்டும் படிவாங்கப்பா. இங்கே நிறைய பேர் பண்ணுறது கேட்டிங்கன்னா, பெருசாக நீங்கள் சினிமா பின்னாடி போங்க, அறிவாளி பின்னாடி போங்க, நீங்கள் அவங்க பண்ணுங்க இவங்க பண்ணுங்கன்னு ஊருக்கு உபதேசம் பண்ணிடுங்க ஈஸியாக. நீங்கள் வாங்கலாம் வந்து இந்த புது காரியத்தை ஒரு எடுத்து பண்ணுங்களேன் இந்த பொதுமக்களுக்கு அப்படி சொல்லுங்க, எத்தனை பேர் வரான்னு பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா சுயநலமா அவங்க குடும்பம் அந்த இதுன்னு சம்பாதி செட்டில் ஆனால் பெருசாக பேசுறது மட்டும் பயங்கரமாக பேசிடுவானுங்க. இல்லை நிறைய பேர் இந்த ஆள் மட்டும் சொல்லல, நிறைய பேர் வைக்கிறேன். இந்த உபதேசம் பண்ணுறதுக்குல அது ஈஸியாக எல்லாரும் பண்ணிடலாம். ஒரு பொதுநலத்தை பண்றதுக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? ஒரு பொதுநலமா இதுல வந்துட்டு எல்லாருமே சொல்லிடுவான். அதாவது என்னென்னமோ கமெண்ட் வைக்கிறாங்க, அவருக்கு இன்கம் டேக்ஸ் வந்துட்டுங்க, பிரச்சனை வந்துட்டுங்க, அங்க கொடுக்குறது கூட இவரு அதிகமாக கோடி கோடி சம்பாதிக்க போறாரு, இவர் பின்னாடி வந்து ஒரு மாஃபியா அவரை இயக்குது, இவரை வந்து ஃபேஸா காட்டி பின்னாடி வந்து ஒரு பத்தின ஒரு கேங்கே பின்னாடி இயக்குது, அதெல்லாம் தெரிய மாட்டேங்குன்னு நிறைய பேர் சொல்றானுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கூட பேசுறாங்க, எப்பா இவர் வந்து கமல்ஹாசனோட ஒரு மோசங்கப்பா, அப்படி சரத்குமாரோட ஒரு மோசமா போயிடுவார், அப்படி இப்படி ஏகப்பட்ட கமெண்ட்டுகள். அதாவது நீங்க சொல்றவங்கலாம் அந்த பீக்ல இருக்கும்போது வரல, இவர் அந்த பீக்ல உச்சசித்திரமா இருக்கும்போது அவருக்கு இந்த அரசியல வரும்போது அவருக்கு ஒரு இமேஜ் இவ்வளோ வருஷமா கட்டி வச்சிருக்காரு தளபதி விஜய் அவர்கள். ஒரு இமேஜ், அந்த இமேஜை கெடுக்கிற மாதிரி யாராவது வந்து பாத்தீங்கன்னா வம்படியா வந்து விடுவாங்க இந்த அரசியல்ல. இப்ப அவர் அரசியல் வரலன்னா யாராவது குறை சொல்லுவாங்களா? எந்த மக்களாவது நீ அப்பா நீ அரசியலுக்கு வரல அப்படி யாராவது கேட்கிற இடத்துல அவர் இருக்காரா? இதுக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்களாவது வாராமன்னு சொல்லிட்டு தாங்க, அவர் இருவர் கூப்பிட்டு வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவர் இதுக்கு முன்னாடி எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா வெளிப்படையா நான் வந்து அரசியல் வரப்பன்னு சொல்லவே இல்லை. ஆனா அவர் அதுக்கு உண்டான ஒரு பிளானிங்ல இருந்தாரு, அது எல்லாருமே மறைமுகமா நம்மளுக்கு தெரியும் அவர் பின்னாடி வருவார் அப்படின்ட்டு. மற்றபடி யாரையாவது சொன்னார். அப்ப இவர் வரலன்னா யாராவது கோவிச்சுக்க போறாங்களா, இல்ல வரலங்கிறனால இவர் யாரும் ஒதுக்க போறாங்களா? அப்படி கிடையாது. ஸோ அப்படிப்பட்ட இடத்துல அவர் வாராருல, அவருக்கு என்ன மிகப்பெரிய ஒரு நோக்கம் இருந்த போது
இல்ல என்ன ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கு நீங்க நினைக்கிறீங்க சொல்லுங்க. அப்ப தளபதி விஜய் அரசுக்கு வராருன்னு கேட்கிறேன். அதை பார்த்துட்டு எல்லாரும் கேட்கிறேன். அவருக்கு மிகப்பெரிய ஒரு நோக்கம் இதுக்காண்டி அவர் வராருப்பா, என்னதான் இருக்குன்னு நினைக்கிறீங்க? இந்த மக்களை ஏமாத்தி மக்களை சுரண்டி ஏதாவது பண்ணணும்னு நினைச்சு வராரா, இல்ல அவருடைய 3 தலைமுறைக்கு ஏதாவது பிளான் பண்றதுக்காண்டி வராரா, இல்ல பரம்பரை அவர் தான் எங்க ஆளும் ஏதாவது வராரா? அப்படிலாம் எதுவுமே கிடையாது. முட்டாள்தனமா பேசக்கூடாது. அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு சீனமா என்ன இருக்குன்னா, முன்னாடியே நான் ஏற்கனவே உள்ள வீடியோ சொல்லிட்டேன். அதாவது அவருக்கு இந்த மண்ணை ஆளணும், நாம பிறந்த மண்ணு, நமக்கு இவ்வளவு புரிய மக்கள் செல்வாக்கு இருக்கு, அதை பயன்படுத்தி நம்ம இந்த அதிகாரத்துக்கு வரும்னு நினைக்கிறாரு. அது மட்டும்தான். அதிகாரத்துக்கு வந்து எல்லா மக்களுக்கும் சமமானவர் தானே அவரு. ஸோ அதான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒரு கலைஞன் மட்டும்தான் அப்படி யோசிப்பான், எல்லாருமே சமமா பார்ப்பான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் வரும்போதே பயங்கரமா இருக்கிறது அவர் விமர்சனம் பண்றது. ஏன்னு கேட்கிறேன். அவரை வர விடுங்க, அவர் பண்ற திட்டங்கள், அவர் செயல்படுத்துறது எதையாவது பிடிக்கலன்னா அதை விமர்சனம் வைங்க. இல்ல அவருக்கு பிடிக்காத மாதிரி யார் கூடயாவது பாத்தீங்கன்னா ஒரு கூட்டணியில போயிட்டாரு, பிடிக்காத மாதிரி செயல்பட்டாரு அப்படின்னா அதை விமர்சனம் வைக்கலாம். ஆனா வரும்போதே ஒரு சினிமா நடிகர் விமர்சனம் பண்றது இன்னும் ஒரு தற்கொலை தெரியல. சினிமாங்கிற ஒரு தொழிலியா, அவ்வளவுதானே. அப்புறம் வேற என்ன? அப்ப மத்த இருக்கிறது மட்டும் மிகப்பெரிய உயர்த்தி இது மட்டும் என்ன குறைச்சலானதா? அதாவது தலைவர் எந்த துறையில இருந்தாலும் வரலாம். ஆனா தலைவன்கிறது இந்த மக்களை நேசிக்கக்கூடிய உண்மையான ஒரு மனுஷனா இருந்தா அவர் தலைவன் ஆகலாம். அந்த பண்பு போதும். மற்றபடி மிகப்பெரிய ஒரு புத்திசாலி, அது இத்தனை பட்டம் படிச்சிருக்கணும், இவ்வளவு நாலேஜ் இருக்கணும், பேச்சு திறமை இருக்கணும், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திறமை தான். தலைவன் அதனாலே மட்டுமே உருவாக முடியாது. ஒரு தலைவனா நம் மக்களை உண்மையிலே நேசிக்கூடிய, நம் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும், நல்லது பண்ணணும் அப்படிக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட ஒருத்தர் தான் ஒரு தலைவனாக முடியும். அவர் எந்த துறையினாலும் வரலாம். ஓகேவா? சரி, மீதிய நாளைக்கு நம்ம பார்க்கலாம். தளபதி விஜய் அவர்கள் நாளைக்கு வந்து ஒரு சம்பவம் பண்ண போறாரு. இந்த ஆட்கள் பேசுற இந்த விமர்சனங்கள் இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த கடனை நம்ம போயிட்டே தான் இருக்கணும். இருந்தாலும் இந்த மாதிரி விமர்சனங்களை பார்க்கும்போது டக்குன்னு நம்ம வந்து கொஞ்சம் இமோஷனல் ஆயிடும். இதுக்கு ஒரு பதிலடியை பேசணும் அப்படின்னு நமக்கு தோணுது. அதனால நம்ம இந்த மாதிரி வீடியோக்களை போட வேண்டியிருக்கு. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் நாளைக்கு வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு தளபதி விஜய் அவர்கள் எப்படி சம்பவம் பண்றாருன்னு அதை பார்த்த உடனே நம்மளோட வீடியோ வரும். அவரோட எதிர்பார்த்துட்டுருங்க. ஸோ நாளைக்கு மீட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு ஸோ இதில் உங்களுக்கு நான் சொல்ற கருத்துக்கள் ஏதாவது மாற்று கருத்து இருக்கு, இது எப்படி என்ன வேணாலும் சரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.